மக்களே, வெல்கம் பேக் டு ஜாய்ஃபுல் எஸ்ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்புனா இதை எப்படி செய்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களே இதை பார்த்து செய்யுங்க. இந்த மீன் குழம்பை செய்ய போகிறது எங்கள் அம்மா தான். ஆமாம் மக்களே, இன்றைக்கி என் பொண்ணு சொன்ன மாதிரி நம்ம மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது பல வகையான மீன் சேர்த்துருக்கோம். 7 வகை மீன் சேர்த்துருக்கோம். இந்த மீன் நல்லா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வைக்கணும். இதுக்கு என்னென்னா நம்ம இன்க்ரீடியன்ஸ் வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புளி, கருவேப்பிலை, இதெல்லாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம தாளிப்புக்கு நல்லா சேர்த்து வதக்கிக்கணும். அப்புறம் மிளகாத்தூள், ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டு குழம்பு மல்லி மசாலாத்தூள், அது மஞ்சத்தூள். இப்போ எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். வடகம் போட்டுக்கிறேன். வடகம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்தங்காட்டியும் வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்துக்கிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கினங்காட்டியும் இது ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த புளித்தோக்கு தான் காட்டுறேன். இப்போ பச்சை மிளகா, தக்காளி போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கணும் மக்களே. நல்லா வதங்கி வந்தங்காட்டியும் உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். அதனால் கல் உப்பு போடுறேன்னா தேவைக்கேற்ப கல் உப்பு போட்டுக்கிட வேண்டியது தான். நல்லா வதக்கிக்கிட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள் இந்த வீட்டு குழம்பு மல்லித்தூள் 7 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் குழம்பு திக்னஸாக இருக்கணும். அதுக்காக நான் மல்லித்தூள் கூடுதலாகவே போட்டுக்கிறேன். 7 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அது நல்லா நம்மளுக்கு சிம்மில் வச்சுட்டு வதக்கணும். நல்லா வதக்கி மிளகா காரம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நல்லா அது நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா பிடிக்கும் அடியில். அதுக்காண்டி தான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம அதை நல்லா வதக்கணும். எண்ணெய் சட்டியில் நல்லா வதக்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு அந்த புளித்தோக்கு நாங்கள் புளி கம்மியாக தான் கரைச்சிக்குவோம். அதனால் இது போதும் எங்களுக்கு. அது உங்களுக்கு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரைச்சிட்டிங்கன்னா போதும். புளியை கரைச்சிட்டு புளி கரைச்சி ஊற்றினோங்க. புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளித்தோக்கு போட்டு தண்ணி நல்லா ஃபுல்லாக நல்லா தண்ணியை ஊற்றி விட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டால் செம டேஸ்ட்டான இந்த பல மீன் குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. நாங்களாம் சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு செஞ்சுருக்காங்க. எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நல்லா கொதித்து வந்தாங்காட்டியும் நம்ம அந்த தேங்காய் பால் இப்போ நான் ஊற்றிட்டேன். தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் அதிகமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கம்மியாகவே மிக்சியில் அரைச்சி கம்மியாக தான் நாங்கள் சேர்த்துக்குவோம். தேங்காய் அதிகமாக ஊற்றினா நல்லா இருக்காது மீன் குழம்புக்கு. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு இதான் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ அதே மாதிரி என் பொண்ணுக்கு நான் இது மாதிரி வச்சு கொடுக்குறேன். இப்போ இந்த மீன் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். அப்போ ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும்போது எல்லா மீனோட டேஸ்ட்டும் அதில் இறங்கினங்காட்டியும் செம டேஸ்ட் கொடுக்கும். ஃபைனலாக நம்மளுக்கு அந்த குழம்ப சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட டேஸ்ட் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதில் வெள்ளாம்பொடின்னு ஒன்று நான் சேர்ப்பேன். வெள்ளாம்பொடி பார்த்திங்கன்னா ஒரு சில ஏரியாவில் தான் கிடைக்கும். எல்லா ஏரியா சைடும் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும் அந்த வெள்ளாம்பொடிங்கிறது. நெத்திலி மீனோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். நெத்திலி மீன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வேறு டைப்பில் இருக்கும். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சைடு, இந்த சைடு தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் அதில் காட்டுவேன் பாருங்கள். அதில் அந்த மீனை அப்போ பார்த்தாக்க உங்களுக்கு தெரியும். ஃப்ரை பண்ணுற போது நான் காட்டுறேன் அந்த மீனை. அவ்வளோதான் மக்களே. இந்த குழம்பு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு எப்படி சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பரான குழம்பு ரெடி. இது உங்களுக்கு இந்த சொன்ன மீன் எல்லாமே முள் இல்லாத மீன் தான். அதனால் குழம்புல போட்டாலும் அந்தளவுக்கு ரொம்ப கரையாது. இதுதான் நான் சொன்ன இந்த வெள்ளாம்பொடி மீன் ஃப்ரை. இது ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி நான் இதை செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம். மிளகாய்த்தூள் நான் சின்ன மீன் தானே, அதனால் நான் மேலாப்லேயே போட்டுக்கிறேன். தனியாக மிக்சிங் பண்ணி வச்சுட்டு அதில் நான் கலந்துக்கிடலை. மீன் மேலேயே போட்டுக்கிறேன். அப்படியே மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன்.
1 ஸ்பூன் போட்டுக்கிறேன் மல்லி. கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுடுறேன். அப்போ தான் அந்த மசாலா வந்து வெளியில் போகாமல் அதுலேயே அந்த மீன்லேயே வந்து நம்ம வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது மீன்லேயே அப்போ தான் வந்து பட்டு இருக்கும், வெளியில் போகாது அந்த மசாலா. அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஃப்ளேவருக்காண்டி. லெமனும் புளிஞ்சு ஊற்றியாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நல்லா மிக்சிங் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி வைக்க வேண்டியதான். நல்லா ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே இந்த மீன். என் பொண்ணெல்லாம் வந்து இதை வந்து செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே சாப்பிட்றதுக்கு நினைக்கும் அது. இப்போ நெத்திலியெல்லாம் எப்படி சும்மாவே ஃப்ரை பண்ணி இந்த பீச்லெலாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணால் சும்மாவே சாப்பிடும். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மீன். எங்களுக்கும் பிடிக்கும். எங்களுக்கு வந்து இதை பார்த்தாங்காட்டி எங்களுக்கோட சின்ன வயசு மெமரி தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போலாம் வந்து இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு தான் இந்த மீன் வந்து அப்போலாம் கிடைக்கும். அவ்வளோ சீப்பாக கிடைக்கும் அந்த மீன். இப்போ தோசை கல் மாதிரி வச்சு, மீன் வறுக்கிற கல் தான் அது, அதில் வச்சு இப்போ மீன் வந்து நான் வறுத்துக்கிட்டுருக்கேன். இப்போ ஃப்ரைக்கு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு மக்களே இந்த மீன். பாருங்கள், ரொம்ப நெருக்கி போடக்கூடாது, போட்டால் வந்து அது உடையும். ஏன்னா அது குட்டி மீன் தானே, அதனால வந்து உடஞ்சிரும். கொஞ்சம் கேப் விட்டு தான் போடணும். நல்லா இந்த மாதிரி வந்து அடுப்பை வந்து ஹைலையும் வைக்கக்கூடாது, மீடியமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சும் வச்சுக்கிடலாம். கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நல்லா நல்ல ஒரு ஃப்ரை க்ரன்ச்சியாக அந்த மாதிரி ஒரு ஃப்ரையாக நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த மாதிரி ரெடி ஆகிடும் சூப்பராக மீன் ஃப்ரை. குட்டியாக தான் இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் அப்படியே சாப்பிடுவாங்க. ஆனால் என் பொண்ணு இந்த மீன் எடுத்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுது. நல்லா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னிச்சு. உங்களுக்கும் பிடிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நிறைய பேர் ஏற்கனவே போட்ட வீடியோ பார்த்துருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குது. ஓகே மக்களே, பாய் மக்களே.